புயல் வெள்ளத்தின் போது எவ்வித உதவிகளையும் செய்யாமல் மத்திய குழுவிடம் அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்ததாக கூறுமாறு திமுக கவுன்சிலர்கள் தங்களை நிர்பந்திப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் மிக்ஜாம் பெரு வெள்ளத்தில் அனைத்து உடைமைகளையும் இழந்து நிர்கதியாக தவித்த தங்களுக்கு விடிய அரசு நிவாரணப் பொருட்களோ உதவியோ இதுவரை கிடைக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் ஆய்வு செய்ய வந்த மத்திய குழுவினர் விசாரித்தால் அனைத்து உதவிகளை செய்ததுடன் நிவாரணப் பொருட்களும் அரசு வழங்கியதாக கூறுமாறு திமுக கவுன்சிலர்கள் நிர்பந்தம் செய்வதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். புயல் வெள்ளத்தின் போது எவ்வித உதவிகளையும் செய்யாத நிலையில் மத்திய குழுவினரிடம் செய்ததாக கூறுவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் கேள்வி எழுப்புகின்றனர். சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, கை குழந்தைங்களாம் வச்சுக்கின்னு ரொம்ப அவசரப்பட்டேன். யாரும் எதுவுமே தரல. போட்லலாம் யாருமே வரல. சும்மானா போட்டில் வந்துக்கிட்டு அங்கே ஒரு ஸ்டில்லு ஒட்டிக்கிறாங்க. யாருமே வரல. போட்லலாம் யாருமே வரல. எதுவுமே ஹெல்ப் பண்ணல. எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க. ஆனால் வந்தேன்னு காட்டுறாங்க. இப்போ கவுன்சிலர் அம்மா வந்தாங்க, வந்து சொல்லிட்டு போகிறாங்க, நான் வந்தேன், சாப்பாடு கொடுத்தேன்னு சொல்லு, தண்ணி கொடுத்தேன்னு சொல்லு, பிஸ்கட் கொடுத்தேன்னு சொல்லிட்டு முறைக்கு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களே கேட்குறேன், நீங்கள் தானே கவுன்சிலர்னு கேட்குறேன் நான். ஆமாம்மா, நான் தான் கவுன்சிலர்ன்ட்டு போகிறாங்க. செய்யாத செய்யணுன்னு சொல்லுன்றாங்க. அப்புறம் என்ன பேசுது கவுன்சிலர்கிட்டலாம் பேச்சு? தங்கள் பகுதியில் வரும் மத்திய குழுவிடம் தங்களின் கோரிக்கைகளை கூறிவிடலாம் என காத்திருந்த நிலையில் ஊருக்குள் வராமல் தெரு முனைவோடு வந்து திரும்பி சென்று விட்டதால் புளியந்தோப்பு மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். எங்க வரலையே, யாருமே வரலையே, யாருமே வரல. அந்த மொனிக்கு வந்தார், அந்த மொனிலே பார்த்துட்டு போயிட்டார். உள்ளே வருவார், நாங்கள் காத்துட்டு இருந்தோம். உள்ளே வரவேல, அந்த மொனிலே வந்தார், அந்த மொனிலே பார்த்துட்டு போயிட்டார்.